Hi friends, welcome to Breast Program. Friends, இந்த 2025ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம இந்த பிரேஸ் சாங்கோட இந்த Breast Program ஸ்டார்ட் பண்ணலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. வாவ், சூப்பரா பிரேஸ் சாங் பாடிட்டீங்களே. இப்போ நாம சூப்பரான ஆக்ஷன் சாங் பார்க்க போறோம். பார்க்கலாமா? There's one thing I know. I'm a child of God, so sickness has to go. 'Cause no matter how I feel, by His stripes I'm healed. This light that I have inside is invincible, invincible. வாவ், சூப்பரா ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம ஏசப்பா வர்ஷிப் பண்ணலாமா? எஸ் குட்டீஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், விடுதலை தருகிறவர். நிறைய நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்துக்கு விடுதலை பெறதுக்கு ரொம்ப யோசிப்போம். எப்படி இந்த ஆளை நான் ஜெயிக்க முடியும், இந்த சாத்தானை எப்படி ஜெயிக்க முடியும், இந்த சத்துரு எப்படி ஜெயிக்க முடியும்? இயேசுவின் நாமத்தில் முடியும். எஸ், பேய்கள் ஓடும், நோய்கள் தீரும், பாவங்கள்லாம் பறந்தோடும். சேர்ந்து சொல்லவுமா? எல்லாம் சேர்ந்து, ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை,
உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சொல்லுமா, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம், மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உட்டை தெரிவார். மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது நடக்குது. ஏசப்பா ஏசப்பா நாமத்தில் நாமத்தில் அற்புதங்கள் அற்புதங்கள் நடக்குது நடக்குது. பேய்கள் ஓடுது, ஓ நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. சொல்லுங்க சொல்லுங்க குட்டி, சொல்ல வாய் திறந்து. உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை. வாவ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரே சாங், ஆக்ஷன் சாங், வர்ஷிப்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டோரி டைம். நம்மளுக்கு ஸ்டோரி சொல்ல நம்மளுக்கு டெஃப்ரி என்ன வந்திருக்காங்க. ஸ்டோரி கேட்கலாமா? பிரைஸ் லார்ட். இந்த வாரம் பிளஸ் ப்ரோக்ராம்ல அண்ணா உங்களை மீட் பண்றதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வாரம் ஸ்டோரி டைம்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கேள்விக்கான பதில் தான் பார்க்க போறோம். கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஏன் பூமிக்கு வந்தாரு அப்படின்றது தான் கேள்வி. எல்லாத்துக்குமே தெரியும் ஆண்டவர் பூமிக்கு வந்தாரு, அப்படித்தானே? வந்து நம்ம கூட 33 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாரு, அப்படித்தானே? ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆண்டவர் ஏன் பூமிக்கு வந்தாரு? இந்த கேள்விக்கு யாருக்கு பதில் தெரியும்? எல்லாத்துக்குமே நிறைய விஷயத்துல இந்த கேள்வியை கடந்து வந்திருப்போம். இதுக்கான பதிலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இதை ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒரு 3 விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அது என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்து பார்த்துடலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் நினைச்சா ஒரு தெய்வதூதனை அனுப்பி நீ போய் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பி விடலாம். அப்படி இல்லைன்னா அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லான காட். அவர் ஒரு சொடக்கு போட்டால் அவர் என்ன நினைக்கிறாரோ அது இந்த பூமியில நடக்கும், அப்படிதானே? அவ்வளோ பவர்ஃபுல்லான காடை பூமிக்கு வந்து சாதிக்கணும்னு நினைச்ச விஷயம் என்னது? ஏன் அவரே வரணும் அதுக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங், நம்மளுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கிறதுக்காக. நம்ம ஸ்கூலில் கூட கேட்பாங்கல்ல, உன்னோட ரோல் மாடல் யாரு, உன்னோட ரோல் மாடல் யாரு? ஏன் ஆல்ரெடி நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ, ஓகே, அது ஆல்ரெடி ஒருத்தங்க சாதிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி போகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களோட குவாலிட்டிஸ் என்ன, அதெல்லாம் நம்மளுக்கும் வர்றப்போ ஈஸியாக அவங்க சாதிச்ச மாதிரி நம்மளும் சாதிச்சிடலாம், அப்படி தானே? ஸோ அதுக்காக ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு ரோல் மாடலாக இருக்கிறதுக்காக பூமிக்கு வந்தார். ஓகே, நம்ம அந்த பழைய ஏற்பாடு காலத்தில், அந்த ராஜா காலத்தில் அப்பெல்லாம் நம்ம பார்க்குறப்போ என்ன நடக்கும்? பயங்கரமாக சண்டை, போர், இப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு? நீ உன்னில் அன்பு கூறுவதை போல மற்றவங்களிடத்துலையும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது அந்த காலத்திலேயே இருந்துச்சு. ஆனால் இப்படி என்னில் நான் அன்பு கூறுற மாதிரி எப்படி நான் இன்னொருத்தர் மேலேயும் அன்பு கூறுறது அப்படின்னு யாருக்குமே தெரியல.
ஓகே, எப்படி அன்பு கூறணும், நான் என்ன அன்பு கூறுற மாதிரி இன்னொருத்தையும் எப்படி நான் அன்பு கூற முடியும் அப்படின்றதுக்கு யாருக்குமே பதிலே தெரியல. ஆனா ஆண்டவர் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா இருந்தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அன்பா இருக்க முடியுமோ அதையும் தாண்டி எல்லார் மேலேயுமே சகஜமா எல்லாரையும் ஈக்குவலா பார்த்தாங்க. எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி அன்பு காட்டினாங்க. பாவி இவன் பரிசுத்தவான் அப்படின்ற பாகுபாடு எதுவுமே இல்லாம எல்லார் மேலேயும் அன்பா இருந்தாங்க. அப்படிதானே? பாவத்தை எதிர்த்தாங்க, ஆனா பாவிகளை ஒரு போதும் ஆண்டவர் என்ன பண்ணல, எதுக்கவே இல்லை. அவங்க மேலேயும் அன்பா இருந்தாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேசி ஸ்ரீயை கூட்டு வருவாங்க, அவங்க மேல கல் எறிஞ்சு கொல்லணும், அப்படிதான் மோசையோட ரூல் சொல்லுது, ரூல் படி அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் என்ன சொன்னாங்க, உங்க மேல யார் பாவம் இல்லையோ அவங்க முதல்ல இவங்க மேல கல் எறிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஜீசஸ் மேல பாவமே இல்லை. அவர் நினைச்சா கல் எறியலாம் இல்லையா? ஆனாலும் அந்த இடத்துல அவர் என்ன சொன்னாரு, போ இனிமே பாவம் பண்ணாதுன்னு அந்த இடத்துல கூட அன்பை ஆண்டவர் என்ன பண்ணாரு, முதன்மையா வச்சு கொடுத்தாரு. அப்படிதானே? சோ எப்படி அன்பா இருக்கணும், எப்படி ஒருத்தரை மன்னிக்கணும், 7 தடவை ஒருத்தரை மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்டப்ப 7 தடவை 7 தடவையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ மன்னிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. மன்னிப்பு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு, எப்படி அன்பா இருக்கணும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஓகே, அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ பைபிள்ல இப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அப்படி எல்லாமே ஏசப்பா நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது, ஓ இப்படி எல்லாம் இருக்கலாம் போல அப்படின்னு சொல்லி, இப்படிதான் அன்பா இருக்கணும் போல, அப்படின்னு இப்படிதான் ஒருத்தங்களை மன்னிக்கணும் போல அப்படின்றதே ஆண்டவர் வாழ்ந்து காமிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியுது. அந்த குட் நியூஸ் எல்லா இடத்துலயும் பரவுது. சோ நம்மளுக்கு ரோல் மாடலா இருக்கிறதுக்காக ஆண்டவர் பூமிக்கு வந்தாங்க. பாயிண்ட் நம்பர் 1 நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 2, நம்ம எல்லாத்தையுமே பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக ஒரு பீப்புள்ஸ் டு சேவ் பீப்புள் ஃப்ரம் சின். ஓகே, என்ன எப்படி அப்படின்னா, இப்போ யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்கள தூக்கி இப்போ இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு பெரிய தப்பு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், அப்படி கோர்ட்டுன்னு சொல்கிறோம், போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறோம், இது எல்லாமே எதுக்கு வச்சுருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. அந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு சேரும். அப்படி தானே? ஸோ இதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் என்ன 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 பாவம்லாம் பண்ணுறோமோ அந்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, நரகம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி தானே? ஸோ நம்ம ஒரு பாவம் பண்ணால், ரொம்ப மோசமான பாவம் பண்ணாலும் சரி, சின்ன பாவம் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே அதுக்குன்னு ஒரு தண்டனை இருக்கு. ஆனா இந்த தண்டனையில இருந்து ஓகே, என்னதான் இருந்தாலும் இவன் என் பிள்ளை, அப்படிதானே? ஸோ ஒரு அப்பாவுக்கு அந்த எண்ணம் இருக்கும், ஸோ என் பிள்ளை அந்த தண்டனையை வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் எப்படி எப்படிலாம் வாழணுன்றதை நான் இந்த பூமிக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு கற்றுக் கொடுத்துட்டாரு. 2வது, ஆல்ரெடி பண்ண பாவங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாவத்துக்காக அவன் ஏன் தண்டனையை அனுபவிக்கணும், அந்த தண்டனையை அவன் அனுபவிக்க வேண்டாம், அந்த தண்டனையை நான் வாங்கிக்கிறேன். ஓகே, அந்த தண்டனையை நான் வாங்கிட்டேன்னா நான் அவனுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறேன், பரலோகம் அப்படின்றத. அவன் பரிசுத்தமா இருந்தா அவனுக்கு அது கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஆல்ரெடி அவன் பண்ண பாவத்தெல்லாம் அவன் என்கிட்ட சொல்லி மன்னிப்பு வாங்கிட்டானா நான் அவனுக்கு என்ன கொடுத்துருவேன், ரட்சிப்பு அப்படின்றத ஒன்று நான் கொடுத்துருவேன். அந்த ரட்சிப்பு அவன்கிட்ட இருந்துச்சுன்னா அவன் எங்கே போகலாம், பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் பூமிக்கு நான் வாங்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை எல்லாத்தையுமே ஆண்டவர் சுமந்து சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். அந்த பனிஷ்மெண்ட் எல்லாத்தையுமே எனக்கு பதிலாக ஆண்டவர் வாங்கிட்டாருன்றதுனால அவர் எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்து ரொம்ப நல்லவராக வாழ்ந்தார் இல்லையா? அவருக்குன்னு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் எங்கே வந்துடுது, எனக்கு வந்துடுது. எப்போ நான் என் பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நான் பண்ண பாவம் எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு. அவர் பண்ண நல்ல விஷயங்களுக்கான பிளெஸிங்ஸ் எல்லாம் எங்க வர ஆரம்பிக்குது, எனக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ நான் ஆண்டவர் எதுக்காக பூமிக்கு வந்தாரு, நம்மளுக்கு ரோல் மாடலா இருக்கிறதுக்காக. 2வது, நம்மளை ரட்சிக்கிறதுக்காக. இந்த ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இருந்தால் தான் எங்கே போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஸோ ஆண்டவர் இப்போது வரைக்கும் 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். சொல்லுங்க, நம்மளுக்கு நல்ல ரோல் மாடலா இருக்கிறதுக்காக, நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுக்கறதுக்காக பூமிக்கு வந்தாரு. ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி என் கூட சேர்ந்து சொல்லிடலாமா, ரோல் மாடலா இருக்கிறதுக்காக, நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுக்கறதுக்காக. இப்போ 3வது பாயிண்ட் பார்க்க போறோம். ஓகே, ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் இடையில ஒரு கேப் வந்துச்சு. எப்போ வந்துச்சு, ஆதாம் ஏவாள் காலத்துல இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அந்த மீறுதல்னால ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் என்ன ஆயிடுச்சு, ஒரு கேப் வந்துருச்சு. ஓகே, அந்த கேப் எங்க தான் ஃபில் ஆகுது அப்படின்னா, ஏசப்பா பூமிக்கு நம்மளுக்காக மரிச்சப்போ தான் அந்த கேப் ஃபில் ஆகுது. திரும்பியும் நம்ம ஆண்டவரை அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரம் நம்மளுக்கு திரும்பியும் கிடைக்குது. ஸோ ஆண்டவர் மேல ஒரு பயம் இருந்துச்சு,
இருந்துச்சு அந்த டைமில், நான் உங்கள் அடிமை இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்த டைம் எல்லாம் போக, இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் திரும்பியும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தை திருப்பியும் ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. ஸோ அந்த கேப் இப்போ இல்லை. ஓகே, நம்ம ரொம்பவே ஆண்டவர்கிட்ட நம்ம பேசணுமா, அவர் நம்மளுக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடியாவது நம்ம அவரை வெளியே இருக்காரு அங்கே இருக்காரு அப்படி பார்த்தா, ஆனால் ஆண்டவர் இப்போ எங்கே இருக்காரு, நம்மளுக்குள்ள இருக்காரு. ஓகே, அந்த கேப் வந்து முன்னாடி இருந்ததையும் தாண்டி இப்போ ரொம்பவே க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த 3 விஷயத்துக்காக தான் ஆண்டவர் எதுக்காக பூமிக்கு வந்தாரு அப்படின்னு டக்குன்னு சொல்லாமா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நல்ல ஒரு ரோல் மாடலா இருக்கிறதுக்காக, 2வது நம்மளுக்கு ரெட்ஷிப்பு கொடுக்கறதுக்காக, 3வது அவரோட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பியும் ஸ்ட்ராங் பண்றதுக்காக ஆண்டவர் பூமிக்கு வந்திருக்காரு. எல்லாத்துக்குமே இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். காட் பி வித் யூ ஆல். வாவ், நல்ல ஸ்டோரி கேட்டா. ஏசப்பா எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாங்கன்னு சூப்பராக சொன்னாங்க ரெஃப்ரேனா. நெக்ஸ்ட் நம்ம ஷைனிங் ஸ்டார்ஸ் பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனிங் ஸ்டார். ஹலோ குட்டீஸ், இந்த ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் மூலிமா உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் குட்டீஸ். 2025ல் ஃபர்ஸ்ட் பிளஸ் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் இந்த ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராமில் வந்து ஒவ்வொரு ஏசப்பாவுக்காக எழும்பி பிரகாசித்த ஒவ்வொரு மிஷினரிகளை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி தானே? நம்ம லாஸ்ட்டாக எந்த மிஷினரியை பற்றி பார்த்தோம் பவின்? ஜான் தாமஸ். ஆமாம், ஜான் தாமஸ் அவங்கள பற்றி தான் நம்ம பார்த்தோம். 2 வீக்ஸ் அவங்கள பற்றி நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா? அவங்களோட ஏர்லி லைஃப் எப்படிலாம் இருந்துச்சு, அப்புறம் அவங்க எப்படி ஏசப்பாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்குள்ளே வந்தாங்க, இந்தியாவில் நம்ம திருநெல்வேலியில் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதோட குட்டி ரீகேப் இப்போ பார்த்துடலாமா? ஓகே, நம்ம ஒரு தடவை ரீகேப் பார்த்துடலாம். ஓகே, ஜான் தாமஸ் அவர்கள் வந்து 1807வது வருடம் இங்கிலாந்து தேசத்துல பிறந்தாங்க. அவங்களுடைய அப்பா பேர் வந்து தாமஸ், அம்மா பேர் வந்து பிரான்சிஸ். ஒரு பக்தி வைராகியம் உள்ள ஒரு குடும்பத்துல தான் வாழ்ந்து வந்தாங்க. ஆனாலும் வந்து அவர் வந்து முழுமையான ரட்சிப்புக்குள்ள இல்லாம இருந்தாரு. அவருடைய வாலிப நாட்கள்ல இருக்கும் போதுதான் ஏசப்பா வந்து தன்னுடைய சொந்த ரட்சகரா அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஜான் தாமஸ் அவர்களுக்கு வந்து ஊழியம் செய்வதில் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. அவங்களுடைய மனதில் ரொம்ப நாளாகவே ஒரு எண்ணம் இருந்துச்சு, ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப கடினப்பட்டு தான் அவங்க வாழ்க்கை வந்து வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும், ஊழிய பாதை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க வந்து தன்னை ஒரு லாயராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து ஜான் தாமஸ் அவர்களை தெரிந்தெடுத்திருந்தாரு. அதனால ஒரு நாள் வந்து ஜான் தாமஸ் அவர்களை ஏசப்பா வந்து சந்திச்சாங்க. ஒரு நாள் வந்து ஜான் தாமஸ் அவர்கள் அவங்களுடைய நண்பரோட சேர்ந்து ஒரு ஆலயத்துக்கு ஆராதனைக்கு போயிருந்தாங்க. அப்போ அந்த ஆராதனையில் டாக்டர் ஃபயர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக தொடப்பட்டு ஜான் தாமஸ் அவர்கள் ஏசப்பாவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃபயர்ஸ் அவங்களுடைய பிரசங்கத்தில் அடிக்கடி இந்தியாவுக்கு போய் ஊழியம் செய்யறதுக்கு ஆட்கள் தேவை, இந்தியாவில் போய் ஊழியம் செய்யறதுக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஜான் தாமஸுடைய உள்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. அந்த நிமிடமே அவர் என்ன செஞ்சாருன்னா ஏசப்பா கிட்ட தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தாரு, இந்தியாவுக்கு நான் போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிச்சாங்க. அது போலவே 1836வது வருடம் ஜான் தாமஸ் அவங்க இங்கிலாந்துலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்தாங்க. 1 இயர் அங்கே தங்கி இருந்து ஊழிய பயிற்சி எடுத்துக்கொண்டாங்க. அதுக்கப்புறமா 1837வது வருடம் நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற மெய்ஞானபுரம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்தாங்க. இந்த மெய்ஞானபுரத்தில் தான் பல நாட்கள் அவங்க தங்கி இருந்து தங்களுடைய ஊழியத்தை வந்து செய்தாங்க. கிட்டத்தட்ட திருநெல்வேலியில் அவங்களுடைய ஊழியம் வந்து எத்தனை வருடங்கள் அவங்க ஊழியம் செய்தாங்க பவின்? 33 இயர்ஸ். ஆமாம், 33 இயர்ஸ் ஊழியம் செய்தாங்க. அவங்க ஊழியம் செய்த நாட்கள் வந்து 33 இயர்ஸ் குட்டீஸ். அவங்க வந்து பல காரியங்களில் மக்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய அன்பை பற்றி மட்டும் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லாமல் நிறைய கல்வி நிலையங்களை ஏற்படுத்தினாங்க. பக்கத்தில் இருக்கிற நிறைய கிராமங்களில் பல பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினாங்க. பெண்களுக்காக தனியாக பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினாங்க. ஆண்களுக்குன்னு தனியாக பள்ளிக்கூடங்களெல்லாம் ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் தாமஸ் அவர்கள் மெய்ஞானபுரத்திற்கு வரும்போதே அங்கே ஒரு சின்ன ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தை வந்து விரிவாக கட்டணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. அதற்காக 1844வது வருடம் அந்த ஆலயத்தை வந்து பெரிதளவில் கட்டணும்னு சொல்லிட்டு அதற்கு அஸ்திபாரம் போடப்பட்டது குட்டீஸ். ஜான் தாமஸ் அவர்கள் 33 ஆண்டு காலம் நம்ம திருநெல்வேலி பகுதியில் ஊழியம் செய்தாங்க. இந்த காலகட்டங்களில் எத்தனை தடவை தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி போயிட்டு வந்தாங்க பவின்? 2 தடவை. ஆமாம், 2 தடவை தான் வந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க.
இந்த மெய்ஞானபுரம் பகுதி மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற ஒரு 120 கிராமங்களுக்கும் சென்று ஆண்டவருடைய பணியை சிறப்பாக செய்துட்டு இருந்தாங்க நம்ம ஜான் தாமஸ் அவர்கள். அங்கே உள்ள ஊர்களில் வந்து பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஏற்படுத்தினாங்க. அவங்க ஏற்படுத்தின முக்கியமான ஒரு பள்ளிக்கூடம் வந்து பெண்களுக்காக ஏற்படுத்தின பள்ளிக்கூடம் எலியட் டக்ஸ்ஃபோர்ட் பள்ளி. இது ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த பள்ளி உருவாக்குவதற்கு எலியட் அப்படிங்கிறவரும் டக்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிறவரும் வந்து நிறைய நிதி உதவியெல்லாம் செஞ்சாங்க. அதனால அதை அவங்கள கௌரவிக்கிற விதமா அவர்கள் 2 பேரோட பேரும் சேர்த்து எலியட் டக்ஸ்ஃபோர்ட் பள்ளி. ஆண்டவருக்கான பணி செய்யறதுல ஜான் தாமஸ் அவர்கள் ரொம்ப முன்முனைப்போடு செயல்பட்டாங்க. ஆயராவது பாடுபட்டாங்க. பல கிராமங்களுக்கெல்லாம் சென்று ஆண்டவருடைய பணியை அழகா செய்தாங்க. அது மட்டும் இல்லாம கல்வி பணியையும் வந்து அழகா செய்துட்டு வந்தாங்க. இவர் வந்து அயராது பாடுபட்டு இருந்ததுனால இவருடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் மோசமடைய ஆரம்பிச்சது. அதனால ட்ரீட்மெண்ட்டுக்காக தன்னுடைய சொந்த நாடான இங்கிலாந்துக்கு 1 வருடங்கள் சென்று வந்தாங்க. அங்க போய் 1 வருடம் தங்கி இருந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாம மெய்ஞானபுரம் ஆலயம் கட்டுறதற்கான நிதி உதவிகளை திரட்ட ஆரம்பிச்சாரு. அங்க இங்கிலாந்துல இருக்கிற பல ஊர்களுக்கு போய் அங்க என்ன செஞ்சாரு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசி இந்த ஆலயம் கட்டுறதற்கான நிதி உதவிகள் எல்லாம் திரட்ட ஆரம்பிச்சாரு. அங்க அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, இவருடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால நீ வந்து இங்க இங்கிலாந்துல இருந்தே உன்னுடைய ஊழியத்தை கண்டினியூ பண்ணு, இந்தியா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனா ஜான் தாமஸ் அவர்களுடைய விருப்பம் வந்து நம்ம இந்தியாவில் நம்ம திருநெல்வேலி பகுதியில் ஊழியம் செய்கிறது தான் அவருடைய விருப்பமாக இருந்தது. அதனால அவர் வந்து அந்த நிதி உதவியெல்லாம் திரட்டிட்டு திரும்பவும் நம்மளுடைய இந்தியாவுக்கு அதுவும் மெய்ஞானபுரத்திற்கு வந்தார். வந்து அந்த ஆலயத்தோட கட்டுமான பணிகளெல்லாம் மேற்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் ஒரு சில வருடங்கள் என்ன ஆச்சு அப்படின்னா மெய்ஞானபுரத்தில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. பெரும் வெள்ளம் ஏற்பட்டு அங்கே இருந்த வீடுகள் எல்லாம் வந்து எல்லாமே வந்து இடிஞ்சு போயிடுச்சு. பல மக்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் பெரிய ஆறுதல் கூறுற ஒரு நல்ல உள்ளத்தோடு காணப்பட்டார் நம்ம ஜான் தாமஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ரொம்ப இடிபாடுகளுக்குள்ளே இருந்த அந்த மெய்ஞானபுரத்தை வந்து மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமம் முழுவதுமே வந்து வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்தாங்க. விசாலமான தெருக்கள், பெரிய நல்ல வரிசையான வீடுகள் எல்லாம் அமைச்சாங்க. அது மட்டும் இல்லாம 2 பக்கத்துலயும் வரிசையா தென்னை மரங்கள் எல்லாம் நாட்டினாரு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மெய்ஞானபுரம் ஒரு புது பொலிவோட ஒரு அழகான கிராமமா மாறிச்சு. அதற்கு ஜான் தாமஸ் அவர்கள் தான் மிக முக்கிய காரணம் வகிச்சாரு. அதற்கப்புறமா 1864 வருடம் நம்ம இந்த மெய்ஞானபுரத்துல இருந்த அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு யார் மூலமா திறந்து வைத்தாங்க பவின்? கவர்னர் நேப்பியர். ஆமா, அந்த காலகட்டத்தில் சென்னை மாகாண கவர்னராக இருந்த நேப்பியர் அவர்கள் மூலமா மெய்ஞானபுரம் ஆலயம் திறந்து வைக்கப்பட்டது. கொஞ்ச காலகட்டங்கள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா அந்த மெய்ஞானபுரம் சுற்றுவட்ட பகுதிகளுடைய அடையாள சின்னமாகவே இந்த மெய்ஞானபுரம் மாறினது குட்டீஸ். அது மட்டும் இல்லாம ஜான் தாமஸ் அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா நம்ம மெய்ஞானபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் மட்டும் இல்ல, சமாதானபுரம், 4 மாவடி, இது போல பல ஊர்களுக்கு சென்று ஏசப்பாவுடைய அன்பை வந்து எல்லா ஜனங்களுக்கும் சொன்னாங்க. இவருடைய ஊழியத்தின் பலனாக ராசாமணிபுரம், சுப்பிரமணியபுரம், பூவரசூர் இந்த ஊர்களில் உள்ள எல்லா ஜனங்களும் ஏசப்பாவை தன்னுடைய சொந்த ரட்சகராக முழுமையாக ஏற்றுக்கொண்டாங்க குட்டீஸ். அது மட்டும் இல்லை, வெள்ளையன் விலை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்த மக்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கடின மனமுள்ளவர்களாக இருந்தாங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றதுல கொஞ்சம் பின்தங்கி இருந்தாங்க. அவர்களுக்காக ஜான் தாமஸ் அவர்கள் தொடர்ந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. கண்ணீர் விட்டு ஜெபித்து அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஏசப்பாவுடைய அன்பை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. தம்முடைய ஜெபத்தின் பலனாக அந்த வெள்ளையன் விலை ஊர்ல இருந்த எல்லா மக்களும் நாளடைவிட ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு முழு ரட்சிப்புக்குள்ளாக வந்தாங்க குட்டீஸ். இது போல இந்த சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லையும் பல மக்கள் வந்து ஏசப்பாவை பற்றி தெரிந்து கொள்ளவும் கர்த்தருடைய பிள்ளைகளா வாழ்றதற்கும் நம்ம ஜான் தாமஸ் அவர்கள் பெரிய உதவி செஞ்சிருக்கிறாரு. அவர்கள சிலரை வந்து பைபிள் காலேஜ் அனுப்பி படிக்க வச்சாரு. பல பேரை வந்து ஊழியத்துக்குள்ளாக கொண்டு வந்தாரு ஜான் தாமஸ். ஸோ ஜான் தாமஸ் மூலமா நிறைய பெரிய இம்ப்ரெஸ் ஆகி அவங்களும் ஏசப்பாவோட ஊழியத்தை செய்யறதுக்கு முன் வந்தாங்க குட்டீஸ். இது போல பல காரியங்களை நம்ம ஜான் தாமஸ் அவர்கள் செய்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. 1870 வருடம் அவங்க வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தாங்க. அவங்களுடைய உடல் வந்து நம்ம மெய்ஞானபுரம் ஆலயத்துல அடக்கம் செய்யப்பட்டது குட்டீஸ். இவங்க ஜான் தாமஸோடைய இறப்பிற்கு பிறகு ஜான் தாமஸுடைய மகனும் சேர்ந்து அவங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க. பவின், ஜான் தாமஸ் அவர்களுடைய மகள் பெயர் என்ன? எலியட்.
ஆமா, ஜான் தாமஸ் அவர்களுடைய மகள் பெயர் எலியட். இவங்க வந்து அந்த டக்ஸ்ஃபோர்ட் பள்ளியை வந்து அழகா நிர்வகிச்சுட்டு வந்தாங்க. ஜான் தாமஸுடைய மகன் பெயர் என்ன? ஜான் டேவிஸ். ஆமா, ஜான் டேவிஸ் அவர்கள். அவங்க வந்து ஜான் தாமஸ் அவர்களுடைய இறப்பிற்கு பின்னாடி அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து 3 வருடங்கள் நம்ம மெய்ஞானபுரத்துல இருந்தே அவங்க வந்து செய்துட்டு வந்தாங்க. இது போல ஜான் தாமஸ் தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்து ஆண்டவருடைய பணியை வந்து தொடர்ந்து அழகா செய்துட்டு வந்தாங்க. ஆண்டவருடைய பணியை செய்ததன் விளைவாக இப்போவும் மெய்ஞானபுரத்துல அந்த ஆலயம் சிறப்பாக செயல்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பல மக்கள் வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா வாழ்ந்துட்டு வராங்க. இதற்கு வந்து ஜான் தாமஸ் அவர்களுடைய பங்கு பெரியது குட்டீஸ். இது போல இன்னும் நிறைய மிஷினரிகள் இதே போலதான் தங்களுடைய சொந்த நாடுகளெல்லாம் விட்டுட்டு, தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை விட்டுட்டு, தங்களுக்குரிய எல்லா வசதி வாழ்க்கைகளெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஷை தெரியாத, முகம் தெரியாத இடங்களுக்கெல்லாம் வந்து அந்த மக்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு தனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு முழு மனதோடையும் உற்சாகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்துட்டு வந்தாங்க குட்டீஸ். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அவங்க எல்லாரும் ஏசப்பா மேலே அதிக அன்பு வச்சுருந்தாங்க. ஏசப்பா தான் உண்மையான தெய்வம், ஏசப்பா தான் நம்மளை ரட்சிக்க வந்தவர்னு சொல்லி ரொம்பவே பிலீவ் பண்ணாங்க. தான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை தன்னை போல இருக்கிற மற்ற ஜனங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதனால தான் தனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஏசப்பாவை பற்றி எல்லாருக்கும் சொல்லியே ஆகணும், ஏசப்பாவை பற்றி தெரியாத ஜனங்கள் யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக பணி செய்தாங்க. தங்களுடைய வாழ்நாள் முடிந்ததுக்கு அப்புறமும் இன்னும் இப்பவும் அவங்கெல்லாம் வந்து பெரிய சாட்சிகளாக வாழ்ந்துட்டு வராங்க. குட்டீஸ், நம்மளும் என்ன செய்கிறோம்? இந்த 2025ஆம் வருடத்தில் நம்ம முடிவெடுப்போம். இந்த வருடத்தில் குறைந்தது ஒருத்தருக்காவது நம்ம வந்து ஏசப்பாவை பற்றி சொல்லி அவங்கள வந்து ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தீர்மானங்களில் ஒன்றாக நம்ம எடுத்துக்குவோம் குட்டீஸ். நெக்ஸ்ட் வீக் ஒரு நியூ ஷைனிங் ஸ்டாரோட உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ். சயின்ஸ் சூப்பராக இருந்துச்சா? இப்போ நம்ம குயிஸ் செக்மெண்ட் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க வராங்க நம்ம சினி ஆண்டி. ஹலோ குட்டீஸ், இந்த 2025 புது வருஷத்தில் இந்த குயிஸ் செக்மெண்ட் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷம். குட்டீஸ், இந்த நாளைக்குள்ள ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதில் இந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், இன்னைக்குள்ள பிளஸ் ப்ரோக்ராமில் நம்ம ஜெஃப்ரி அண்ணா வந்து ஏசு இந்த உலகத்திற்கு எதுக்காக வந்தார் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த 3 பாயிண்டையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. செகண்ட் கொஸ்டின், மெய்ஞானபுரத்தில் ஆலயம் கட்டப்பட்டு எந்த கவர்னரால் திறந்து வைக்கப்பட்டது? தேர்ட் கொஸ்டின், எந்த கிராம மக்கள் கடின குணமுள்ளவர்களாக இருந்தார்கள்? ஃபோர்த்து கொஸ்டின், குட்டீஸ், லாஸ்ட் இயர் 2024 ஜீசஸ் வந்து உங்களுக்கு செய்த நன்மைகள் இல்லை ஆசீர்வாதங்களில் ஏதாவது 2 பாயிண்டை வந்து எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சரில் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? கிளியராக எழுதி ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட்டான செக்மெண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட் போய் பார்க்கலாமா? ஹலோ குட்டீஸ், இந்த கிராஃப்ட் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். குட்டீஸ், இன்றைக்கும் ஒரு சூப்பரான, ஒரு க்ரியேட்டிவான, ஒரு சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பேப்பர்லேயே கேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? அது செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவை அப்படின்னா, ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் தேவை. அது கலர் பேப்பராக இருந்தாலும் சரி, ஒயிட் பேப்பராக இருந்தாலும் சரி. போய் செய்துட்டு வந்துடலாமா?
ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிராஃப்ட் ஈஸியாக இருந்துச்சா? நீங்களும் இந்த கிராஃப்ட் செஞ்சு ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீனு தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பப்பெட் சாங் பார்க்கலாமா? Singalala Gloria, Jumuru 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 Re. 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 வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக்கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக்கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. Singalala, Singalala, Gloria, Jumuru, 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 Re. Singalala, Singalala, Gloria, Jumuru, 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 Re. Singalala, Singalala, Gloria, Jumuru, 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 Re. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. எங்கூடதாவா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாவா நீ மனுஷனை பிடிப்பாய். எங்கூடதாவா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாவா நீ மனுஷனை பிடிப்பாய். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, Jumuru 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 Re. Singalala Singalala Gloria, Jumuru 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 Re. வாவ், சூப்பர் இருந்துச்சுல பப்பெட் சாங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ப்ரோக்ராம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமில் நெக்ஸ்ட் வீக் உங்களை நான் பார்க்கேன். பாய்.